வணக்கம். தமிழ்நாட்டில் இப்போ ஒரு புது ட்ரெண்ட் ஒன்று இங்கே இருக்கிற அந்த மேடை பேச்சாளர்கள், இந்த கட்சி தலைவர்கள்லாம் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னாக்கா, விஜய் அண்ணாவையும் விஜய் அண்ணா தொண்டர்களையும் இழுக்காமல் இவங்களால் எந்த மேடையிலையும் பேச முடியாது, எந்த ஒரு பொதுக்கூட்டமும் போட முடியாது, எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்க முடியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒரு நிகழ்ச்சியை ஒரு கட்சி நடத்துது. அது எதுக்கு நடத்துது? இறந்தவங்களுக்கு அவங்களோட வழிகளையும் அவங்களுடைய தியாகத்தையும் மக்களுக்கு எடுத்துக்கூடிய அதுக்கான ஒரு நினைவை செலுத்துறதுக்காக நடக்கிற ஒரு கூட்டம். அந்த இடத்துல போயிட்டு விஜய் அண்ணாவை பற்றி பேசுறது, அங்கே பல ஆயிரம் உயிர்கள் போனதை பற்றி பேச வேண்டிய இடத்துல, அவங்களுக்கான வழிகளை எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல அங்கே போய் விஜய் அண்ணாவை பற்றி தப்பாக விமர்சனம் பண்ணி பேசுறது, சிரிச்சிட்டு. அது எப்படி அந்த இடத்துல இவங்களெல்லாம் சிரிச்சுட்டு பேச முடியுதுன்னு தெரியல. அதை கீழே உட்காந்து கைத்தட்டுற கூட்டம் அது நல்லா அறிவார்ந்த கூட்டமாக. உண்மையாகவே அந்த முள்ளிவாய்க்கால் மக்களுக்கு மனசார மலர் தூவி நினைவேந்தல் எடுத்துக்கிட்டு அதை சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி எங்களுக்கும் அதற்கான பொறுப்பு இருக்குன்னு காட்டுற இளைஞர்கள் அதாவது குறிப்பாக விஜய் அண்ணா பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் அறிவில்லாத கூட்டமாக. இதெல்லாம் கேட்கும்போது பைத்தியக்காரத்தனமாக இல்லை? அதேமாரி நேற்று நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அதில் டைரக்டர் அமீர் பேசுகிறாரு, இங்கே ஒரு சிறிய கூட்டம் ஜனநாயகத்தை காப்பாற்ற போராடுது, அங்கே ஒரு பெரிய கூட்டம் ஜனநாயகன் படத்தை காப்பாற்ற போராடுது, இந்த கூட்டம் அறிவார்ந்த கூட்டம் அப்படின்றது. சரி, ஜனநாயகன் கடைசி படம், அதை கொண்டாடுவோம் என்ன, அது முடிஞ்சிச்சு. அந்த மேடைக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் அங்கே விஜய் சாரோட தொண்டர்களுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ மேடையில் இருக்கிற நீங்கள்லாம் உண்மையான போராளிங்களா? நீங்கள் பேசுறது மட்டும்தான் போராட்டத்துக்கான விதையாக மாறுமா? நீங்கள் பேசுறதெல்லாம் சோசியல் மீடியாவில் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, அதுதான் சார் உண்மையான போராட்டம். நீங்கள் பேசுறது மாநிலம் விட்டு மாநிலம் போதில்லை, அதுதான் உண்மையான போராட்டம். அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது யார்? யங்ஸ்டர்ஸ் தானே. அங்கே உட்காந்து ஒரு சின்ன கூட்டம், அறிவார்ந்த கூட்டம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி பேரும் நான் முட்டா பையனா? முதல்ல ஒரு மேடைக்கு போனால் என்ன பேசணுமோ அதை பேசுங்க, அதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. எந்த மேடை, எந்த மீட்டிங்கு, எந்த ப்ரெஸ்லி மீட்டிங் எது கொடுத்தாலும் விஜய் விஜய் விஜய்னு பேசுகிறீங்களே, உங்களுக்குலாம் என்னவோ சுயலாபத்தை சுய விளம்பரத்தை தேடிக்கிறதுக்காக தான் பண்ணுறீங்க. அதையாச்சும் கொஞ்சம் மனசாட்சிப்படி அந்த மேடைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்